அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. நீங்க இப்ப காவிரி இஷ்யூல கர்நாடகாவையும் மத்திய அரசையும் போட்டு அடின்னு அடிக்கணும். ஆனா இவருடைய இது என்னன்னா விஜயை தமிழ்நாடு கவர்மெண்ட் அடிக்கிறதுல மட்டுமே கவனம் இருக்கணும். அதுலயும் அந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் வச்சுக்கிறது. அந்த காலத்துல இருந்த டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்குது பார்ட்டியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனா அதோடைய லீடர் ரொம்ப வீக்கா இருக்காரு. ரீல்ஸ் மூலியமா வந்துட்டாரு. நான் கேட்குறேன், இந்த வாக்கிங் போயிட்டு பைக்கு முறுக்கி போட்டிங்களா, அதுக்கு பேர் என்னது? விஜய் மாதிரியே ரேம்ப் வாக்கு போயிட்டு இந்த இது துண்டெல்லாம் தூக்கி வீச சொல்லி இப்படிலாம் போட்டுக்கிட்டீங்களா? விஜய் மாதிரியே 2 ரசிகர்களை உள்ள வச்சு ஒருத்தன்ட்ட பூ கொடுத்து வாங்கினீங்களே, விஜய் மாதிரியே கிளாஸை தூக்கி போட்டு அதை வாங்கி மாட்டிக்கிட்டு இருந்தீங்களே, ரோட் ஷோ போனீங்களே, வண்டியில் ஏறுறப்போலாம் ஒரு மியூசிக், ஜெயிலர் மியூசிக்கு. ஆர்எஸ் பாரதி அவர் ரொம்ப ஓப்பனாகவே பேசுகிறாரு. த்ரிஷா என்ன பெரிய பிரதமரா, இல்லை த்ரிஷா என்ன முதல்வரா, இல்லை அவங்க என்ன பெரிய அரசியல் கட்சி தலைவரா? அவங்க அவரை பற்றி பேசுனதுக்காக கைது பண்ணணும் ஏன் இவ்வளோ வேகமாக முன்னெடுக்கிறீங்க நடவடிக்கைகளை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் இவ்வளோ பெருசாக கேட்குறீங்க? ஆர்எஸ் பாரதினால அவர் முட்டு சந்து கூட்டு போகிறவர் தான். நீங்கள் இவ்வளோ நடக்குதுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ தெனாவட்டும். அவர் இன்னைக்கு நேற்று அப்படி பேசுகிறாரு. ஜூலி திமுக வாழ வைக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு திமுகவுடைய நிலைமை. இன்னைக்கு விசாரணை முடிச்சுட்டு அவரை உடனே இன்னைக்கே அவரை விடுவிக்கணும்னு நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அரசு அவரை கைது செய்யறதுல இவ்வளவு முனைப்பு காட்டியிருக்க கூடாது அப்படின்றதான் எல்லாருடைய இதுவும். ஏன்னா உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்தாலே முதல்வர் விஜய் அவர்கள் பயப்படுறாரு, என்ன கேள்வி கேட்க போறாரோ. சும்மா ஜீரோவா இருந்தால ஹீரோவாக்கி விட்டீங்க, நாளைக்கு இவங்க என்னன்னா பேச போறாங்களோ, அவர் எழுச்சியூரை ஆற்றுவா, அதெல்லாம் பயப்படுறாங்க. அது காவேரி இஷ்யூவில் தாவேகா கவர்மெண்ட் எவ்வளோ மோசமாக செயல்பட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை டிவியேட் டாக்டிக்ஸ் தான் இந்த மாதிரி கைதை முன்னெடுக்கிறாங்க. காவேரி இஷ்யூ தானே பேச போனீங்க, அப்புறம் ஏன் அதை பேசுனீங்க? சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. தற்போதைய நிலவரப்படி உயர்நீதிமன்றத்திலேருந்து என்ன உத்தரவு பிறப்பிட்டிருக்காங்கன்னா, இன்னைக்கு விசாரணை முடிச்சுட்டு அவரை உடனே இன்னைக்கே அவரை விடுவிக்கணும்னு நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. காவல்துறை தரப்புல இருந்து இன்னைக்கு விசாரணை முடிச்சுட்டு நாங்களும் விடுவிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தொடர்ச்சியாக தஞ்சாவூர் நோக்கி பயணிச்சுட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு அதாவது அரெஸ்ட் பண்ணும்போது அவர் சிறையில் அடைக்கப்படுவார், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் தற்போது நாங்கள் விசாரணை முடிச்சுட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலாக அரசுக்கு இது பின்னடைவா, இல்லை என்ன நோக்கம்? இப்போ தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போய் அங்கே என்ன நடைமுறையில் என்ன அங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அரசு அவரை கைது செய்யறதுல இவ்வளோ முனைப்பு காட்டியிருக்க கூடாது அப்படின்றதான் எல்லாருடைய இதுவும். ஏன்னா அவர் பேசின பேச்சு, அதாவது காவிரி இஷ்யூவில் இந்த கவர்மெண்ட்டு பல விஷயங்களில் முனைப்பாக செயல்படல. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எல்லாராலும் வைக்கப்படுது, ஆதரவு கட்சிகளாலவே. அதுக்கு அவருடைய அனுபவமின்மை ப்ளஸ் அரசு அதிகாரிகள் எனக்கு என்னென்னு பண்ணுறது, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அரசு, இப்போ முதலமைச்சர் விஜய் இருக்காருன்னா, விஜய்க்கு அவர் பல ஆண்டுகால அரசியல்வாதி கிடையாது. அவர் ஒரு முன்னணி நடிகர், அரசியலுக்கு வந்துட்டார். அப்போ அவருடைய அனுபவத்தில் அவர் இயங்கணும்னா அவருக்கு உதவிகள் தேவைப்படும், அது ஆலோசனையாக. அப்போ அதுக்கு தான் தலைமை செயலாளர், துறை செயலாளர்கள், அவருடைய தனி செயலாளர்கள், இன்னும் பலர் இருக்காங்க. இது இல்லாமல் உளவுத்துறை, ஒரு அரசுக்கு இவர்கள் எல்லோரும் தான் உதவி பண்ணணும். உளவுத்துறை என்ன பண்ணும்? சார், காவிரி இஷ்யூவை டிஎம்கே பெருசாக்குது, இது கவர்மெண்ட்டுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும். அப்போது இந்த விவகாரத்தில் நீங்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கூட்டிட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டீம் போட்டு அமுச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் வழக்கு உடனடியாக அந்த வழக்கு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். முதலமைச்சரை டிகேஎஸ்ஸை போய் பார்க்குறதுன்றதை நீங்கள் எடுக்கிறது நல்லா இருக்காது, அது பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக போடணும். அப்போ இது பிரகாரம் அவர் ஆலோசித்து இது கரெக்டாக தப்பான்னு பண்ணு. இதில் ஏதாவது அனுபவம் உள்ள முன்னாள் செயலாளர்கள் யாராக இருப்பாங்க, அவங்களெலாம் கூட கேட்டுக்கலாம். கேட்டால் அவர்கள் சொல்லுவாங்க, சார் இதில் நீங்கள் கவர்மெண்ட்டு காவிரி வரலாறு இப்படி இருக்குது, இதில் நீங்கள் ஏற்கனவே கலைஞரே இந்த விவகாரத்தில் நான் பேச்சுவார்த்தை கிடையாது, இது இப்படி தான் பேச்சுவார்த்தை கூப்பிட்டாருன்னு குமாரசாமி சொல்லுவார்.
நான்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் கூப்பிடல, யுகாதி வாழ் தான் சொன்னேன், இந்த பிரச்சனை நீதிமன்றம் மூலிமா தான் தீர்க்க முடியும் அப்படின்னு கலைஞர் அறிக்கை விட்டுருப்பார். அப்போ ஜெயலலிதா கொஞ்சம் கூட இறங்கலை, நீதிமன்றம் சட்டத்தின் முன்னாடி தான் அவங்கள வழக்குன்னு. அதுதான் ஜெயிச்சது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஏமாற்றுவாங்க. 71 இதே மாதிரி தான் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு போட்டு 71 இவங்க வழக்கு போடுறாரு கலைஞர் முறையாக. கலைஞர் போடல, விவசாய சங்கம் ஒரு இது போடுறாங்க, திமுகவில் 2 பேர் முரசொலி மாறன், கோசிமணி அதில் சேர்ந்துக்கிறாங்க, மூப்பனாரும் சேர்ந்துக்கிறாரு. அந்த வழக்கை இந்திரா காந்தி பேசி வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. அது இன்றைக்கி என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் அன்றைக்கே தீர்த்திருக்க வேண்டிய வழக்கு. அது ட்ரிபுனல் அமைக்கணும்னு 71 இவர் வாபஸ் வாங்கிறார். அப்போ எப்படி ஏமாற்றுவாங்கன்னு தெரியும். அதுக்கு காரணம் கலைஞர் எடுத்த முடிவு, இன்னும் பல விஷயங்கள் அன்றைய அரசு அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்கணும். அப்போ அதே மாதிரி இன்றைக்கி நடக்கிற விஷயங்களில் அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு இல்லாத பொழுது உளவுத்துறை மற்றவர்கள் இதெல்லாம் வச்சு தான் நடக்கணும். அப்போ இது எதுவுமே பண்ணலன்ற விமர்சனம் வருது. கூடுதலாக டிகேஎஸ் நீங்கள் வர வேணான்னு சொல்லிட்டு அவர் தான் கேட்டார் பர்மிஷனு, இப்போ வர வேணான்னொன்னா அதெல்லாம் பின்னடைவு. இதே லட்டு மாதிரி டிஎம்கே கிடைக்குது, விவசாயிகள் சங்கம் அதுன்னு போட்டு பெருசாக போராட்டம் நடத்துகிறாங்க. உதயநிதிக்கு என்ன பிரச்சனை? அவர் திடீர்னு அரசியல் கொண்டு வரப்பட்டவர், ஸ்டாலின் மகன் கலைஞரின் பேரன்றதை தாண்டி அவர் பெருசாக சோபிக்கலை. ஆனால் திமுகக்குள்ளே இருக்கிற ஒரு இந்த அடிமை மனோபாவம், யார் வந்தாலும் குடும்பத்திலேருந்து வந்தால் அவர்கள் தலைவர்கள் ஆற்றல் மிகு, நேற்று பேசுகிறாங்க ஆற்றல் மிகு தலைவர். ஆற்றல் மிகுன்னா என்ன அர்த்தம் தெரியாமையே ஆற்றல் மிகுன்றாங்க. ஒருத்தர் பொன்னியின் செல்வன்றாரு. அப்போது இப்படிப்பட்டவர் இவர் 2019 இவருடைய மூமெண்ட்லாம் பார்த்தா இவர் கிடைச்சதுக்கு மேலே இவருக்கு ஒரு அக்கறையும் கிடையாது. எம்எல்ஏ ஆனதோ, அமைச்சரானதோ, துணை முதல்வர் ஆனதோ, இதெல்லாம் நமக்கு இப்போ நீங்கள் ஒருத்தர் ரொம்ப போராடி ஒரு இடத்துக்கு வராருன்னா அவருக்கு அந்த இடத்துடைய வேல்யூ அவருக்கு தெரியும், அதை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவார். இப்போ கலைஞருக்கு முதலமைச்சர் பதவியுடைய வேல்யூ தெரியும், ஒவ்வொருத்தரும் இந்த ஜெயலலிதாவுக்கு தெரியும். இவருக்கு ஏன் தெரியல? இது ஈஸியாக கிடச்சிச்சு. அப்பா அது மூலிமா வந்தார், துணை முதல்வர்னு. அப்போ அவர் துணை முதல்வருடைய வேலையை செஞ்சாரான்னு பார்த்தா நான் ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி வர்றது போகிறது. ரெண்டாவது, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டோம், அடுத்து திமுக தலைவராக நம்ம ஆக போகிறோம். இப்போ எவ்வளோ நாலேஜ் வேணும் நமக்கு, நாலேஜை நோக்கி நம்முடைய ட்ராவல் பண்ணணும், அதுக்கேற்ற ஆளுங்களை கூட வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், காவிரி இஷ்யூ பேச போகிறோம். இப்போ காவிரி இஷ்யூவில் என்னென்ன நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் இது ஃபெயிலியர், டிஎம்கேல என்ன ஃபெயிலியர் இருக்குது, அதை எப்படி இது பண்ண, இந்த மாதிரிலாம் போய் பேசுகிறது தான் ஒரு எதிர்கட்சி தலைவர். நான் நடுவில் கூட கேட்டப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னா, விஜய் ஒரு பெரிய முதல்வராக அவர் இருப்பார், அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராக இருப்பார். ஏடிஎம்கே எனக்கு பெருசாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமான்னு தெரியல. டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது பார்ட்டியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆனால் அதோடைய லீடர் ரொம்ப வீக்காக இருக்கார். அப்போ அவர் இன்னும் வளர்த்துக்கிட்டாருன்னா உதவிக்கு அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். கலைஞர் மாதிரி ஒரு இதை நோக்கி நகரணும்னா அவர் அதுக்கான பண்ணணும். அப்படி நெவர் கிவ் அப்னுவாங்கல்ல, எதுவுமே விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, அதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. லட்டு மாதிரி மேட்ரு கொடுக்குறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறீங்க. நீங்கள் இப்போ காவிரி இஷ்யூவில் கர்நாடகாவையும் மத்திய அரசையும் போட்டு அடின்னு அடிக்கணும். ஆனால் இவருடைய இது என்னன்னா விஜயை தமிழ்நாடு கவர்மெண்ட் அடிக்கிறதுல மட்டுமே கவனம் இருந்தது. அதுலேயும் அந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் வச்சுக்கிறது, அந்த காலத்துலேருந்தே ஊர்ந்தபாடி, தவழ்ந்தபாடி, அடிமைப்பாடி, காலில் விழுந்தார் அப்படி இப்படின்னு. இப்போது டம்மி கவர்மெண்ட்டு, சோஃபா கவர்மெண்ட்டு, ரீல்ஸ் முதல்வர், இப்படி இதை தான் பேசுகிறாரு தவிர சப்ஜெக்ட் பேசவே இல்லை. சரி, இது ஏதோ நடந்து நேற்று ஒரு போராட்டன்றது ஒரு பெரிய வீச்சாக இருந்திருக்கும். ஆனால் இவர் அந்த வார்த்தையை விடாத வரைக்கும், அந்த வார்த்தையை விட்டவுடன் என்ன ஆயிடுச்சுன்னா ஹீரோவாக இருந்தவர் ஜீரோ ஆகிட்டார். பெரிய அளவுக்கு விமர்சனம், திமுக காரனாலே சமாளிக்க முடியாத அளவுக்கு விமர்சனம். இந்த அரசு என்ன பண்ணியிருக்கணும், வழக்கு போட்டிருக்கலாம். இந்த மகளிர் ஆணையத்தில் இன்றைக்கி எடுத்த முடிவு நல்ல முடிவு. காலையில் ஆர்ப்பாட்டம் தாவேகா சார்பில், பல்வேறு போலீஸ் ஸ்டேஷனில் புகார், அதோடு நிறுத்திக்கணும். சட்டசபையில் யாரையாவது விட்டு பதில் சொல்ல வைக்கிறதா இருந்தாங்க. ஆனால் இதில் இவர் இன்னைக்கு குறுக்கி போயிருந்தாங்க இந்த பேச்சு. இதிலலாம் திடீர்னு போய் கைதுன்னு போகிறாங்க. போனோன்னா அது ஒரு பெரிய சீனாக கிரியேட் ஆகுது. இவர்கள் கோர்ட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு இவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சே இந்த கைதெல்லாம் பண்ணால் கோர்ட்டு என்ன பண்ண, அப்போ கோர்ட்டு விடுவிக்க சொல்லுது. இப்போ அவர் ஜீரோ மாதிரி இருந்தவர் ஹீரோவாக்கி விட்டாங்க இவங்களே. நாளைக்கு ஹீரோ மாதிரி வருவார் அங்கே பாட்டி சட்டசபையில். அதனால் இந்த கைது நடவடிக்கைன்றது செக்ஷன் ஓகே, செக்ஷன் நான் பெயிலபிள் செக்ஷன், ஆனால் பெயில் கொடுக்குற கவர்மெண்ட் கோர்ட்டு. இதுதான் இன்றைக்கி இருக்கிற இது.
நடைமுறை, நீதிமன்ற நடைமுறை இதெல்லாம். அவங்க பல விஷயம் பார்ப்பாங்க. ஒரு பெரிய தலைவதி உள்ளே வச்சிங்கன்னா அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், அது தேவையில்லாதது. அப்போ இது பண்ணி விசாரிச்சிக்கோ, வழக்கு போட்டல, வழக்கு நடத்து, ஏன் கைது பண்ணுற அப்படி கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதே ஒரு பெரிய ஊழல் வழக்கில் கைது பண்ணுறீங்க, அந்த மாதிரினா அது வேறு விஷயம். இதனால தான் இன்றைக்கி இந்த அரசு அதில் தேவையில்லாத முனைப்பு காட்டி இன்றைக்கி பின்னடைவை சந்திச்சிருக்குது. சார் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்வர் பக்கமும் நிறையா குறைபாடுகள் இருக்குது, எதிர்க்கட்சி தலைவர் பக்கமும் நிறையா குறைபாடுகள் இருக்குது. ஆனால் இதை தாண்டி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்ற ஒரு 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 அப்படின்ற ஒரு ஸ்டேஜை செட் பண்ணுறாங்களா தமிழ்நாடு பாலிடிக்ஸில்? விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்ற ஒரு ஸ்டேஜை செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் முன்வைத்து? அப்படி செட் பண்ணணும் தானே திமுக நினைக்கும். நீங்கள் நான் சொன்னல 3 தலைவர்கள், அண்ணாமலை வர்சஸ் உதயநிதினு செட் பண்ணுறதுக்கு அண்ணாமலை ட்ரை பண்ணுவார். அவர்கிட்ட பார்ட்டி செட்டப் இல்லை, ஆனால் நாலேஜ் இருக்குது, டேட்டாஸ் இருக்குது. இவங்கள்ட்ட பார்ட்டி செட்டப் இருக்குது, ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை. அப்போ சீமான் இருக்கார். சீமான் முந்தானத்து பேசின பேச்செலாம் பார்த்தா அவர் இன்னும் குழி தோண்டிக்கிட்டு இருக்கார். அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர மாதிரி இல்லை. ஏன் தோத்தோன்றதை பற்றி அவர் யோசிக்கலை, ஓட்டு போட்ட மக்களை திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் அதே இடத்துல தான் இருப்பாருன்றது. 3% இருக்குதுன்றது இன்னும் தேய்மானத்தை நோக்கி போகும். ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் கட்சியை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. கட்சி நடத்திக்கலாம், முதலிடத்துக்கு ஆசைப்படுவோன்றதெல்லாம் இல்லை. அப்போது அது அப்படியே போகும் அந்த கட்சி. அப்போது போட்டின்னு பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் தாவேகா தான், விஜய் சொன்ன மாதிரி. அப்போது விஜய் வெர்சஸ் உதயநிதின்னு நிறுத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்ற. சார் இப்போது ஆனால் இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்கள் இது மாதிரியான பேசின பேச்சு இருக்குல்ல, அந்த அவர் நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் பெரிய அளவுக்கு மீடியாவில் எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. பெரிய அளவுக்கு அவங்க வந்து இந்த கைதை மட்டும் இப்போ முன்னெடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு அவப்பேர் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஹீரோவாகவே இருந்திருப்பார் கண்டிப்பாக சார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கட்சியில் இப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆர்எஸ் பாரதி மாதிரியான ஆட்கள் அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, த்ரிஷா என்ன இப்படி பேர் சொல்லியே சொல்கிறார். உதயநிதி இன்னமும் அரெஸ்ட் பண்ணும்போது கூட நான் என்ன பேசினேன்னு சொல்லுங்கன்னு தான் குறிப்பிடுறாரு. ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர் ரொம்ப ஓப்பனாகவே பேசுகிறாரு. த்ரிஷா என்ன பெரிய பிரதமரா, இல்லை த்ரிஷா என்ன முதல்வரா, இல்லை அவங்க என்ன பெரிய அரசியல் கட்சி தலைவராகுங்க, அவரை பற்றி பேசுனதுக்காக கைது பண்ணணும் ஏன் இவ்வளோ வேகமாக முன்னெடுக்கிறீங்க நடவடிக்கைகளை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இந்த பிரச்சனையை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்எஸ் பாரதி மாதிரியான ஆட்கள் இது மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணுறது யாருக்கு எதிராக போய் முடியும்? திமுக தான். நீங்கள் இவ்வளோ பெருசாக கேட்குறீங்க. ஆர்எஸ் பாரதினால அவர் முட்டு சந்து கூட்டு போகிறவர் தான். நீங்கள் இவ்வளோ நடக்குதுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு எவ்வளோ தெனாவட்டம். அவர் இன்னைக்கு நேற்று அப்படி பேசுகிறாரு. 5 பேர் நீங்கள் பட்டியலினத்தோடு சேர்ந்தவர்கள் நீதிபதியாக இருக்காங்கன்னா திமுக போட்ட பிச்சை அப்படின்னாரு. ஆனந்த் வெங்கடேஷ் அவர் விமர்சித்தும் போது இந்த மாதிரி அவர் எனக்கு என்னன்னு பேசுவார். இல்லை சார், ஆனால் தலைமை வந்து அவரை பேச அனுமதிக்கல. இப்போ ஒரு வாட்டி இப்போ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவரை பேசாமல் நிறுத்தணும். ஆனால் தலைமை அப்படி தானேங்க. ஏங்க ஏன் தோத்தோன்னு இன்னை வரைக்கும் திமுகவில் ஏதாவது யோசிக்கிறாங்களா? ஜென்சி ஓட்டு போட்டதுனால தோத்துட்டோம். ஏப்பா ஜென்சி யாருக்கிட்டப்பா இல்லை? விஜயகாந்த்கிட்ட ஜென்சி இல்லையா? ஜென்சின்றது ஒரு பேருன்னு வச்சுக்கோங்க. இளைஞர்கள் பட்டாளத்தை குறிக்கிறது தானே. ஆமாம், விஜயகாந்த் அன்னைக்கு இருந்தப்ப அவர்கிட்ட இளைஞர் பட்டாளம் இருந்ததில்ல, அவரால் ஏன் ஜெயிக்க முடியல? சீமான்ட்ட இல்லாத இளைஞர் பட்டாளம் தமிழரில் தான் மொத்த பேரும் இருக்காங்க. சீமான்ட்ட இல்லாத ஜென்சி கூட்டமா? ஏன் சீமானால ஜெயிக்க முடியல? அண்ணாமலை ஏன் ஜெயிக்க முடியல? ஏன் திமுகவில் ஜென்சி கூட்டம் இல்லையா? 96ல் வைகோட்டை இல்லாத இளைஞர் கூட்டமா? யாருக்கிட்ட இல்லை? ரஜினிகிட்ட 96ல் இல்லாத இளைஞர் கூட்டமா? கொண்டு போய் அடகு வச்சார் திமுகவில். கமல்ஹாசன் வந்தார், அவர்கிட்ட இல்லாத கூட்டமா? ஜென்சி கூட்டம் மட்டும் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்றது முட்டாள்தனமாக இவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு பார்ட்டு. விஜய் ரசிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் 10 வயசு 8 வயசுலேருந்தே இருக்கிறது, அது ஒரு டீமு. விஜய் ரசிகர்கள் தாண்டி ஜென்சி கூட்டம் ஒன்று இருக்குது. இது மட்டுமே வெற்றினா நீங்கள் விஜயகாந்தை ஜெயிச்சிருப்பார். ஏன்னா அவர்கிட்ட எல்லாம் செட்டப் இருந்தது. விஜய் விட ஜாஸ்தி இருந்தது செட்டப்பு. விஜய் விட அதிகமாக நிரூபிச்சிருந்தார் தன்னை, அவர் தான் ஒரு ஆளுமைன்னு. விஜய் விட அதிகமாக பட்டி தொட்டி அங்கே போய் பேசியிருந்தார். விஜய் விட அதிகமாக மாவட்டம் வட்டம் வகையும் நிர்வாகிகள் போட்டு வச்சுருந்தார். ஆனாலும் அவர் ஜெயிக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு 2 ஆளுமைகள் இருந்தாங்க. இவங்க இல்லைன்னா இவங்க தான், இவங்க இல்லைன்னா இவங்கன்னு மக்கள் தீர்மானிச்சு வச்சுருந்தாங்க. விஜயகாந்தை முதல்வராக அவர்கள் தீர்மானிக்கல. ஆனால் இப்போது திமுக அதிமுக வேணாம், மாற்று விஜய் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. பெண்கள் ஓட்டு போட்டாங்க, மாற்ற விரும்பின ஓட்டு போட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்தா விஜய்க்கு 108 சீட்டு.
இதையே இவர்களால் புரிஞ்சிக்க முடியல. ரீல்ஸ் மூலிமா வந்துட்டார். நான் கேட்குறேன், அந்த வாக்கிங் போயிட்டு பைக்கு முறுக்கி போட்டிங்களா, அதுக்கு பேர் என்னது? விஜய் மாதிரியே ரேம்ப் வாக்கு போயிட்டு இந்த துண்டெல்லாம் தூக்கி வீச சொல்லி இப்படிலாம் போட்டுக்கிட்டீங்களே, விஜய் மாதிரியே 2 ரசிகர்களை உழ வச்சு ஒருத்தன்ட்ட பூ கொடுத்து வாங்கினீங்களே, விஜய் மாதிரியே கிளாஸை தூக்கி போட்டு அதை வாங்கி மாட்டிக்கிட்டு இருந்தீங்களே, ரோட் ஷோ போனீங்களே, வண்டியில் ஏறுறப்போலாம் ஒரு மியூசிக், ஜெயிலர் மியூசிக்கு, உதயநிதி வரும்போது ஜெயிலர் மியூசிக்கு, ஒவ்வொரு அமைச்சர்களும் தனக்குன்னு ஒரு கேமரா யூனிட் வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? அப்போ ரீல்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியுதா? ஆனால் இவர்களுக்கு அது ஒன்றும் புரியல. இன்றைக்கி ஜென்சி கூட்டன்றாங்க, ஜென்சி திமுக அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜென்சி திமுகவில் யார் உங்களுக்கு தெரியல? ஒரு ஆள் பேர் சொல்லுங்கள். அந்த லீட் பண்ணுறவங்க ஜூலி தான் இருக்காங்க. கரெக்டா? ஜூலி திமுக வாழ வைக்கிற நிலமையில தான் இன்றைக்கி இருக்குது திமுகவுடைய நிலைமை. அதனால் எங்கே தப்பு பண்ணோன்றதை உணரல. சீமானும் அப்படி தான். இன்றைக்கி பேக் டிக்கெட் விற்கிறவனெல்லாம் வச்சுருக்கீங்கடா முட்டா பயலுங்களான்னு மக்களை திட்டுறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த மக்களுடைய மனதை கவர்றதுக்கு அப்படின்னா? நான் என்ன பண்ணல, அது பண்ணேன், என் காலம் வரும், பால் என்கிட்ட இருக்குண்டா தம்பி, இதே வசனம் தான் பேசுகிறாரு தவிர இவர் என்ன பண்ணார் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. கடைசி 6-8 மாதம் 1 வருஷம் திமுகவை விமர்சிக்கவே இல்லை, சும்மா ஏதோ விமர்சனம் பண்ணியிருந்தார். அப்புறம் இவரை தாண்டி அடுத்து இருக்காங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இது கிடையாது. விஜய் 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 தான் திட்டிருந்தாங்க. அப்போ விஜய் திமுக அடிச்சிட்டு இருக்காரு. மக்களுக்கு திமுக ஆட்சி மேலே வெறுப்பு இருக்குது, எல்லாருக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஆட்சி மேலே கோபம். இவங்க இந்த சைடில் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜனங்க யாரை தேர்ந்தெடுப்பாங்க? இது எல்லாமே தோல்விக்கான காரணங்களை இவர்கள் உணரவில்லை. இதில் ஒன்று தான் இந்த மாதிரி பேச்சுகள். ஆட்சிக்கு விஜய் வந்தாச்சு, சரி நாங்கள் 6 மாதம் சும்மா இருப்போம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. 6 நாள் இருக்க முடியல. நீங்கள் என்ன சுசபா மாடலு அது இது கண்டதை பேசுகிறீங்க. அதாவது என் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தான்பா, பின்னாடி உட்கார வச்சு பழைய இதெல்லாம் போடுவோம், சாப்பாட்டுக்கே இல்லை கிழிஞ்ச பண்ணி என் சட்டைக்கிட்டெல்லாம் கொடுப்பேன். இன்றைக்கி பார்த்தா இது எதிரில் கடை திறந்து இது ஒரு ஆளாக காரில் போகுது வருது அப்படின்னு ஒருத்தன் முதலாளி பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த மனநிலை தான் அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கணும் ஒரு ஆளா. இவர்கள் மட்டும் இல்லை, இவர்கள் வச்சிருக்க அந்த டீம் இருக்குல்ல, இந்த பத்திரிகையாளர்கள், அரசு, எல்லாருமே இதே தொழில் தான் பேசுகிறாங்க. முட்டாளுங்க, ஒன்றும் லாய்க்கில்லாதவங்க, ஒன்றுமே தெரியாதவங்க, இவங்கெல்லாம் ஆட்சி செய்கிறானுங்க, ஜோக்கர்கள், இப்படிலாம் பேசுகிறாங்க. இது எல்லாமே ஜனங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க நினச்சிக்கிறாங்க இப்படிலாம் பேசினா ஜனங்க வெறுத்துருவாங்க. ஜனங்க மேலும் தான் அனுதாபம் கூடும். இந்த உதாரணம் இவர்களுக்கு இதான் தடவையா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏற்கனவே எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி தான் பண்ணி எம்ஜிஆர் ஜெயிக்கவே முடியல கடைசி வரைக்கும். ஏன்னா இவங்க திட்ட அவர் திண்டுக்கல் ஆகிட்டார், வைய வைரக்கல் ஆகிட்டார். இப்போ இவருக்கு அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. உதயநிதி கைதில் ஒரு 2 விஷயம் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, உதயநிதி நேற்று அந்த ப்ரொட்டஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த போராட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா 20-25 நிமிஷமாக இந்த இந்த ஆட்சியில் விவசாயிகள் எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அநீதி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்த குறிப்பிட்டேன், அதுவும் நான் யாருன்னு பேரு கூட குறிப்பிடல. ஆனால் அந்த விஷயத்தை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி இஷ்யூவில் தாவேகா கவர்மெண்ட் எவ்வளோ மோசமாக செயல்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த டிவியேட் டாக்டிக்ஸ் தான் இந்த மாதிரி கைதை முன்னெடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ள உதயநிதி அவர்கள் வரக்கூடாது. உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்தாலே முதல்வர் விஜய் அவர்கள் பயப்படுறாரு, என்ன கேள்வி கேட்க போறாரோ. சும்மா 0வா இருந்தாலும் ஹீரோவாக்கி விட்டீங்க. நாளைக்கு இவங்க என்னன்னா பேச போறாங்களோ, அவர் எழுச்சியூரை ஆற்றுவார், அதெல்லாம் பயப்படுறாங்க. அது இதுன்னு அதே தான் திமுக இதை தாண்டி ஒன்று நானே கேட்குறேன். காவிரி இஷ்யூ தானே பேச போனீங்க, அப்புறம் ஏன் அதை பேசுனீங்க? நீங்கள் ஏன் டைவர்ட் பாலிசிக்கு இடம் கொடுக்குறீங்க? சரி, அது தாவேகா தான் அப்படி பண்ணுதுன்னா, பொதுவாக இருக்கிற எல்லாருமே திட்டுறாங்களே, அது ஏன் திட்டுறாங்க? அவங்களுக்கும் நீங்கள் விவசாய பிரச்சனை பேசுனதும் தாவேகா பேசுனது பிடிக்கலையா? எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லா கட்சி தலைவர்களும் ஒழுங்காக பேசணும், நாவடக்கம் வேணுன்றாங்க. வட இந்திய சேனல்லேருந்து எல்லாம் வச்சு செய்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு இன்னும் உங்களுக்கு மேலே என்ன கோபம்? சரி, இப்போ நான் ஒன்று போடுறேன், இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர், எப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு, இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு போடுறேன். 60-70 பேர் என்ன திட்டுறான். ஓப்பன் பண்ணால் எல்லாம் ஃபேக் ஐடி, கெட்ட வார்த்தையில் திட்டுறான். அதுதானே உங்கள் வழக்கம். நீங்கள் என்றைக்காவது கருத்து ரீதியாக இது விஷயம்னு பேசியிருக்கீங்களா? நீங்கள் தான் டைவர்ட் பாலிசி பண்ணுறீங்க, பேசிட்டீங்க. நான் அந்த மாதிரி பேசலை. அப்படி பேசியிருந்தா ஒரு வேளை
யாராவது மனதாவது புண்பட்டு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலை. நான் அப்படி பேசவே இல்லை. கட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் இதெல்லாம் பேசினேன், அதனால் வந்த கோபத்தில் இதை பண்ணுறாங்க, இப்படி தான் பேசுகிறேன். இதெல்லாம் வந்த கோபத்தில் வச்சுலாம் செக்ஷன் போட முடியுமா? சட்ட பிரகாரம் தேசிய மகளிர் ஆணையத்தில் போய் ஒரு விவசாயிகள் பற்றிலாம் அப்படி பேசியிருக்காரு, எங்களுக்கு கோபம் இருக்குது, ஒரு வழக்கு போடுங்கன்னு போட வைக்க முடியுமா? நீங்கள் தலையை கொடுத்தீங்கன்னா அவங்க பிடிக்க தான் செய்வாங்க. அதுவும் இந்த வார்த்தை யாராவது ஏற்றுக்குவாங்களா? அப்போ இதை சமாளிக்கிற வேலைன்ற பேரில் திரிஷா என்ன பிரதமரா, திரிஷா என்ன இதுன்னா இன்னும் நீங்கள் பின்தங்கி தான் போவீங்க. ஜனங்க இன்னும் அப்படியே முகசொலி போட பார்ப்பாங்க, என்னடா இப்படி இருக்காங்கன்னு. நீங்கள் ஒரு தெரு இருக்குது, ஒரு தெருவில் 10 கொடுத்துன்னு இருக்கிறாங்க, ஒரு 8 கொடுத்துன்னு எல்லாரும் கூடயும் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிட்டு பண்டிகை காலங்களில் கொடுத்துக்கல் வாங்கல், இந்து முஸ்லீமு கிறிஸ்டியன் எதுவும் பார்க்காம இருக்காங்க. ஒரு 2 குடும்பம் மட்டும் குடிச்சிக்கிட்டு கண்டபடி பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு இது பண்ணால் இந்த 8 குடும்பம் அவங்கள எப்படி பார்க்கும்? முகசொலி போட தானே பார்க்கும். திரும்ப திரும்ப எதாவது பண்ணிகிட்டே இருந்தால் இது ஐயோ இவங்க இது ஏன் அப்படி அந்த மாதிரி நீங்கள் ஏன் பார்க்குற மாதிரி பண்ணுறீங்கன்ற இதுதான் இவங்க ஸ்டைலு, இவங்க டிஎன்ஏ இது. என்னமோ இன்றைக்கி தான் விஜயை பேசுகிறாங்க, எம்ஜிஆரை பேசியிருக்காங்க, காமராஜரை பேசியிருக்காங்க, ஜெயலலிதா பேசியிருக்காங்க, விஜயகாந்தை பேசியிருக்காங்க. விஜயகாந்தை எப்போ பார்த்தாலும் பாட்டில் கையாக இருப்பார், ஃபுல்லாக ஏற்றிக்குவார். கேப்டன் தண்ணியில் இருப்பார், கப்பல் தண்ணியில் இருக்குமா, கேப்டனும் தண்ணியில் இருப்பாராம். இப்படிலாம் பேச விட்டு ரசிச்சுருந்தாங்க. இவங்க யாரும் அந்த சரக்கு வாசனை கூட பார்க்காதவங்களா? இது இது வந்து இவர்களுக்கு அந்த கூச்ச உணர்வே இருக்காது, குற்ற உணர்வே இருக்காது. இப்போ ஒரு கார் திருடன் இன்னொரு கார் திருடனை போய் இந்த மாதிரி ஊரில் இருக்கிற கார்லாம் திருடி பொழைகிறாங்களாம் விளங்குவானா அப்படின்னு பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சமாக அவனை குத்தணும்ல. நம்மளும் 4 கார் திருடிக்கிறோமே, இந்த மாதிரி பேச முடியுமா? கூச்ச உணர்வே இருக்காது. நேர்மை நீதி இப்போ ஒரு வீரர் ஆகிட்டாங்க. நேற்று பொன்னியின் செல்வன்னாங்களா, இப்போ விஜய் அஞ்சி நடுங்குகிறார். அதனால தான் அது ஏன் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க? ஆர்வ கோளாறு, அது பண்ணக்கூடாது. வழக்கை போட்டு விட்டுடணும், ஜனங்கிட்ட விட்டுடணும், ஆர்ப்பாட்டம் பண்ண விடணும். அப்போ 0. காலிலேருந்து வாயை மூடியிருந்தாரு, வாயே திறக்கலையே. விட்டா நீங்கள் மத்தியானம் மேலே ஆன்டிசெப்டிக் பெயில் இவரே வந்து இது போட்டிருப்பார், ஏபி போட்டிருப்பார். இவங்க போய் முந்திக்கிட்டு இதெல்லாம் பழைய ஜெயலலிதா பாணி, இந்த மாதிரி பண்ணி மூக்குடை பாடுறதெல்லாம். கோர்ட்டு இவங்கள்ட்ட தான் இருக்க, இவங்க சட்ட டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. நிறைய முக்கியமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேர்மது நன்றி.